டாலர் தேவை அதிகமாயிரும், இந்தோனேஷியன் கரன்சி வீக் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இங்க விலை ஏறிடும். நீங்க 0% டாரிஃப்ல வாங்கினாலும் வேலைக்கு ஆகாது, விற்க முடியாது. அமெரிக்காவுக்கு தான் ஆப்பு. அமெரிக்காவிலிருந்து நிறைய குவிய ஆரம்பிக்கும். அப்படி குவியும் போது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும். இவங்களுக்கு டாரிஃப் போட்டிருக்கிறதுனால காம்படிட்டிவ்னஸ் அடி வாங்குது. 19% அப்படின்னும் போது இன்னும் யாராவது கொஞ்சம் எஃபிஷியண்டா தயாரிச்சு அமிச்சாங்கன்னா டாரிஃப் இருந்தாலுமே அதை மேனேஜ் பண்ண முடியும். அப்போ இவங்களுடைய இது காஸ்ட்லி ஆகுது. அமெரிக்காவிலேருந்து ஒன்றும் இல்லாமல் இறங்குது அப்படின்னும் போது இப்போ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அமெரிக்கன் சாமான்லாம் இங்கே குவிஞ்சதுன்னா, குவிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும். எதையுமே வாங்க முடியாத சிச்சுவேஷன் ஆயிரும் இந்தோனேஷியாவில். அப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரேடர்ஸே ஐயோ கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு அப்போ டாலர் தேவை அதிகமாயிரும், இந்தோனேஷியன் கரன்சி வீக் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே விலை ஏறிடும். நீங்கள் 0% டாரிஃப்ல வாங்கினாலும் வேலைக்கு ஆகாது, விற்க முடியாது. இந்த அடிப்படை புரிஞ்சுக்காம அவர் பாட்டுக்கு டாரிஃப்னு மினிமம் 15ன்றதுல அவர் முடிவா இருக்காருங்க. இது அமெரிக்காவுக்கு தான் ஆப்பு. உடனே ஒன்றும் தெரியாது. ஆனால் 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துல என்ன ஆக போகுது பாருங்க.